जय जय माई राधा कृष्ण माई। जय जय माई राधा कृष्ण माई। जय माई शिरडी साई माई। जय सद्गुरुनाथ महाराज की जय। बोलो राधे कृष्ण माई की जय। குருநாதருடைய கருணையினால குரு பூர்ணிமா வைபவத்தினுடைய விசேஷங்களை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அந்த விதத்துல குரு பூர்ணிமா எப்படி ஷிரடியில உருவானது அப்படின்றத பத்தி நம்ம முன்னாடி பார்த்தோம். அதாவது தாதா கேள்கர முதலா பாபா கூப்பிட்டு தனக்கு பூஜை பண்ணும்படியா பாபா ஆக்ஞை பண்ணார் 1908. அதுக்கு ராதா கிருஷ்ணமயம்மா ஏற்கனவே அதை அறிந்து கொண்டு பூஜா திரவியங்களை அழகா அம்மா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 1909 தாத்யா சகேப் நூல்கர் அவரை கொண்டு பாபா இரண்டாவது முறையா குரு பூர்ணிமா வைபவத்தை சீரும் சிறப்புமா நடத்தி கொண்டார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதற்கும் ராதா கிருஷ்ணமாயி அம்மாவினுடைய அரியதான சேவையும் தொண்டும் இருந்ததா பார்த்தோம். இந்த பகுதியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சரியா 1914 வருஷம் 7/7/1914 வருஷத்துல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குரு பூர்ணிமா ஷிரடியில நிகழ்ந்தது. அன்னைக்கு ஒரு துயர சம்பவம்ங்கிறத விட குருநாதனுக்காக எதையுமே நான் தியாகம் செய்வேன் அப்படின்ற ஒரு ஒரு பக்தையனுடைய அந்த பக்தியை பத்தி பார்க்க போறோம். அந்த பக்தை யார் அப்படின்னா நம்ம ராதாகிருஷ்ணமய மாதா. அன்னைக்கு அப்படி என்ன நிகழ்ந்தது அன்னைக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க சச்சத்துல படிச்சிருப்பீங்க, ராதாகிருஷ்ணமாயி அம்மாவினுடைய கடுமையான உழைப்பினால்தான் ஷிரடி சமஸ்தானமானது அப்படின்றத நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ஆனா என்னைக்காவது நான் சிந்திச்சு பார்த்திருப்பீங்கன்னா தெரியாது. இப்பவும் நான் நிறைய பேர்கிட்ட கேட்பேன், அல்ல ராதாகிருஷ்ணமாயின் வருதா அப்படின்னு கேட்டா இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க நிறைய முறை பாராயணம் பண்ணியிருக்கிறதா என்கிட்ட சொல்லுவாங்க. எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, நம்ம படிக்கிறோம் அவ்வளவுதான். ஆனா அது உள்ள இருக்கக்கூடிய நுணுக்கங்களை, ரகசியங்களை, அறிவுரைகளை அப்படியே விட்டுடுறோம். படிக்கிறோம் அவ்வளவுதான். அந்த அன்னையனுடைய கடுமையான உழைப்பினால்தான் ஷிரடி சமஸ்தானமானதுங்கிற வார்த்தைக்கு சரியான வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூவை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா தாங்க மாட்டோம். நம்மள யாரும் தாங்க மாட்டோம். அப்படி சேவை பண்ணியிருக்காங்க அவங்க. ஒரு பக்தை அப்படின்றத விட சிறந்ததான சித்த யோகினின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பாபா துவாரகாமாயில என்ன சிந்திக்கிறாரோ அதே சிந்தனையை ஆகி சிந்திப்பாங்க, ராதாகிருஷ்ணமயமா சிந்திப்பாங்க. பாபாவுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா இங்க இருந்தபடி அந்த பொருள் அங்க போகும். ஆனா நேருக்கு நேர் ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டது இல்லை. குருவும் பக்தையும் சந்திச்சுக்கிட்டதே கிடையாது. அப்படி ஒரு வினோதமான அண்டர்ஸ்டாண்டிங், வினோதமான பக்தி அது. அந்த பக்தியை நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து கவனிச்சோம் அப்படின்னா 2 ஆத்மஸ்வரூபமும் ஒரே ஆத்மஸ்வரூபமா மாறிட்டு. சச்சத்துல சொல்லியிருக்கோம், குருநாதருடைய பாதத்துல சீடன் ஒருத்தன் சிரம் தாழ்ந்து நமஸ்காரம் பண்றான் அப்படின்னா ரெண்டுத்தையும் வேறுபாடா பாத்திரக்கூடாது. ரெண்டுமே ஒண்ணுதான். குருநாதனும் குரு பக்தனும் ஒண்ணுதான். பகவானும் பக்தனும் ஒண்ணுதான்ற பாவம் நமக்கு இருக்கணுமா. அந்த பாவம் இருந்தா தான் வேறுபாட்டு உணர்வா, அதாவது வேறுபாடோட இது குரு இது பக்தன் அப்படின்னு பாத்திரக்கூடாதான், பிரிச்சு பார்க்க கூடாது. ரெண்டும் ஒன்னாதான் பார்க்கணுமா. ஏன்னா பக்தன்கிறவன் தன்னை பூர்ணமா அந்த குருநாதன் கிட்ட தன்னையே தந்தவன். ஆனா குருநாதர் என்ன தெரியுமா பண்ணார், தன் கிட்ட தன்னை தந்த பக்தனுக்கு தன்னையே தந்துடுறார். அப்படிதான் பாபா தன்னையே ராதா கிருஷ்ணமாயி அம்மா மாதிரி பக்தி பண்ண அத்தனை பேருக்கும் தன்னையே தந்திருக்கார். புரியுதுங்களா? அந்த விதத்துல பாபாவுடைய வைபவத்தை குரு பூர்ணிமாவா நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம். அதை எல்லாத்தையும் கொண்டு சீரம் சிறப்புமா நடத்தி வைத்த நம்ம அம்மாவுக்கு நம்மளும் நமஸ்காரம் பண்ணுவோம். இந்த தருணத்துல சரியா 1914 7ஆம் தேதி 7/7/1914 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பொழுதும் பாபாவுடைய சிறந்த வைபவங்களுக்கு அம்மா தான் பொறுப்பேற்பா. ஏன்னா சமஸ்தானத்துக்கு தேவையான அத்தனை பொருளும் அம்மாவோட பொறுப்புலதான் இருந்துச்சு. வேற யாரும் உள்ள தொட முடியாது. ஒவ்வொரு பொருளையும் அதாவது 1000 கண் கொண்டு பார்ப்பாளாம் அம்மா.
எங்க பார்த்தாலும் அம்மாவோட கண்ணு இருக்கும். ஒரு பொருளை யாரும் தொட முடியாது. அந்த அளவுக்கு செக்யூரிட்டியோட இருப்பாங்க. ஆனா வேற யாரும் செக்யூரிட்டி இல்ல, அந்த அம்மா மட்டும்தான் செக்யூரிட்டி, வேற யாரும் கிடையாது. அம்மா அப்படி இருக்கிற நேரத்துல குரு பூர்ணிமா வைபவத்தை நல்லா சீரும் சிறப்புமா நடத்தணுங்கிறதுக்காக அம்மாவுடைய இடத்துலதான் சமையல் வேலை எல்லாம் நடக்கும். நம்ம சச்சத்துல படிச்சிருப்போம். ராமநவமி தினத்துல ராதாகிருஷ்ணமாயி அம்மாவுடைய இருப்பிடமானது ஒரு திருவிழா கோலம் பூண்டு இருக்கும் படிச்சிருப்போம். கரெக்ட் தானே? அதே போல குரு பூர்ணிமா விழா அன்னைக்கும் திருவிழா கோலம் பூண்டுச்சான் அம்மாவுடைய இடத்துல. ஏன்னா சமையல்ல இருந்து ஸ்வீட் பண்றதுல இருந்து ஏகபோகமா நடக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அம்மாவுடைய இடமான ஷாலா. ராதாகிருஷ்ணமாயி அம்மாவினுடைய பெயர் கிளீனா சொல்றேங்க இல்லைங்க, சாலா அப்படின்னு அர்த்தம். சாலா அப்படின்னா குருகுலம், பாடசாலைன்னு சொல்லலாம். குருகுலம், அந்த இடத்துக்கு போனவங்க எல்லாருமே ஞானம் பெற்றுதான் திருப்பி வருவாங்களாம். பரம ரகசியம் இருக்கு, அதெல்லாம் நம்ம போக போக பார்க்க தான் போறோம். அப்படி இருக்கிற நேரத்துல ரேகே அப்படின்னு சொல்லக்கூடிய பாபாவுடைய பரம பக்தர், அவரு குரு பூர்ணிமா அன்னைக்கு வருவாரா வரமாட்டாரான்னு நிறைய பக்தர்களுக்கு குழப்பம். ஏன்னா அவரு வரதார் தெரியல. பாபா என்னைக்கும் ராதாகிருஷ்ணமாயி அம்மாவுக்கு ஒரு ரொட்டி துண்டை கொடுப்பார். அந்த ஒரு ரொட்டி தொண்டை சாப்பிட்டுதான் அம்மா கிட்டத்தட்ட 8 வருட காலங்கள் ஷிரடியில வாழ்ந்திருக்காங்க. ஒரே ஒரு ரொட்டி துண்டு பாபா தான் சாப்பிட்ட உச்சிஷ்ட பிரசாதத்தை யாருக்கும் தராம ராதாகிருஷ்ணமாயி அம்மாவுக்கு லட்சுமிபாய் அம்மா மூலமா யார் மூலமா கொடுத்து அனுப்புவார். படிச்சிருப்போம். கரெக்டு தானே? அந்த சாப்பிடப்பட்ட அந்த சாப்பாடை சாப்பிட்டுதான், ஒரு ரொட்டி துண்டை சாப்பிட்டுதான் பாபாவுக்கு அவ்வளவு தொண்டு புரிஞ்சாங்க. அப்படி இருக்கும்போது இந்த குரு பூர்ணிமா தினத்துக்கு முன்னாடி நாள் பாபா 2 ரொட்டி துண்டா அனுப்புறாரு. அப்படி என்ன அர்த்தம்னா, 2 ரொட்டி துண்டுன்னா ரேகே வர போறாருன்றத பாபா சூசகமா ராதாகிருஷ்ணமாயி அம்மாவுக்கு காமிச்சு கொடுத்திருக்காரு. ஆஹா, நம்ம பையன் வர போறான் அப்படின்றத அம்மா நல்லா கிளீனா உணர்ந்துட்டாங்க. அப்படி இருக்கிறச்ச ரேகே மகராஜும் வந்துட்டார் ஷிரடிக்கு. சரியா அந்த விழா தொடங்கக்கூடிய நேரம் பாபாவுக்கு வைபவமா துவாரகா மயில வைபவமா நடந்துட்டு இருக்கு. விசேஷமான பூஜைகள், அதுக்கு சாப்பாடு இங்க தயாராகிட்டு இருக்கு. அப்படி சாப்பாடு தயாராகிட்டு இருக்கிற நிலையில மசாலா ஒண்ணு அரைக்கணும். இப்பெல்லாம் நிறைய வந்துட்டு இயந்திர கதி, அதெல்லாம் டக்குன்னு வச்சா டக்குன்னு ஆயிடும். அப்பெல்லாம் அம்மிகள் குடகள்ல தான் மசாலாலாம் அரைக்கணும் அந்த காலத்துல. அப்படி அரைக்கிறதுக்கான நிலையில அம்மா எல்லாத்தையும் மசாலாக்கு தேவையான எல்லா பொருளையும் ரெடி பண்ணிட்டு வச்சிருக்காங்க. அப்படி வைக்கும்போது ரேகேவுக்கு என்ன விஷயம் கேட்டீங்கன்னா, அம்மாவுக்கு ஒரு கஷ்டம் கொடுத்துடக்கூடாது. அம்மாவுக்கு முன்னாடி அம்மாவோட காரியத்தை தாம் பண்ணணுங்கிறதுக்காக அந்த மசாலாவை அரைக்கிறதுக்கு அந்த அம்மிக்கல்லோ கொடக்கல்லோ அந்த தூக்கி அது உள்ள போட்டுதான் அரைக்கணும். அது ஒரு சைட்ல மாட்டின்னு இருக்கு, அதை தூக்கி சரியா வைக்கணுங்கிறதுக்காக இவர் முயற்சி பண்ணியிருக்கார். முயற்சி பண்ணும் பொழுது என்ன ஆச்சு அப்படின்னா, கொடக்கல்ல இருக்கக்கூடிய அந்த அம்மிக்கல்ல இருக்கக்கூடிய அந்த அம்மி நகர்ந்து அவருடைய கை விரல்கள் துண்டா போயிருக்கும். அந்த துண்டா போக இருக்கக்கூடிய அந்த நிலையில அம்மா தெரிஞ்சுக்கிட்டாங்க, எங்கேயோ அம்மா இருக்காங்க. ஆனா தன் பையனுடைய விரல்கள் போக போகுதுங்கிறத தன் அந்தர் ஞானத்தினால தெரிந்து கொண்டு ஓடி நீ என்ன பண்ற, நீ விடு, நீ போய் மசாலா அரைக்க தேவையான அங்க வச்சிருக்க, நீ போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அவர் அமுச்சு விட்டுட்டு அம்மா தாங்கிக்கிட்டாங்க. தாங்கி இந்தாண்டு தூக்கி வைக்கிறச்ச அம்மாவுடைய ஆள்காட்டி விரல் அப்படியே நசுங்கிட்டு ரத்தம் அப்படி ஊத்துது. டக்குன்னு என்ன பண்ணாங்க, அம்மா பக்கத்துல இருக்கிற துணியை கிழிச்சு டக்குன்னு ஒரு கட்டிட்டு அப்படியே ரேகே மகாராஜ் எதுவும் தெரியாத மாதிரி அம்மா நடிச்சிருக்காங்க. ஏன்னா அம்மாவுடைய சொரூபத்தை லாவண்யத்தை யாரும் பார்த்ததில்லை. அம்மாவுடைய திருவடி தெரியும், அம்மாவுடைய திருமுக மண்டலம் அவ்வளவா தெரியாது. ஏன்னா அப்படியே ஃபுல்லா முக்காடு போட்டிருப்பாங்க. அம்மாவுடைய அழகான திருக்கரம் தெரியும், அம்மாவுடைய திருப்பாதம் தெரியும். அம்மாவுடைய திருமுக மண்டலத்தை பார்த்த அடியார்கள்ல ரேகே மகராஜ் ரொம்ப 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 கொடுத்து வச்சார். ஏன்னா அம்மாவுக்கு ரொம்ப வேண்டிய குழந்தை அது, அம்மாவுடைய குழந்தையே அது. வாமன்ராவ் மகராஜ், ரேகே மகராஜ், புரந்தரே, அவஸ்தி, இவங்க எல்லாம் அம்மா கூடயே அம்மாவுடைய உயர்ந்ததான கிருபைக்கு பாத்திரமானவங்களா இருந்திருக்காங்க அந்த காலத்துல. அம்மாவுக்கு அந்த கைவிரல் அடிபட்டுட்டு ரத்தம் சொட்டுது, துணியை வச்சு கட்டிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, உடனே வாங்க ஆஸ்பத்திரிக்கு போலாம், அங்க போலாம். எங்கேயுமே அம்மா போல. ரேகே மகராஜ் உட்பட யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. காலையில அடிபட்டுச்சு, நைட்டு வரைக்கும் அம்மா அந்த காயத்தோடையே குரு பூர்ணிமா விழாவுக்கு உண்டான அத்தனை விஷயங்களையும் முடிச்சிட்டு நைட்டு பாதி நைட்டுக்கு மேல ரேகேவருக்கெல்லாம் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு தூங்க வச்சுட்டு நேரா லெண்டி தோட்டம் போய் அதை பிரிச்ச ஓன்னு அலறாங்களாம். அப்ப அதுக்கு முன்னாடி அம்மாவுக்கு வலி இருந்துச்சா அப்படின்னா வலியே தெரியலையா. என்ன ரகசியம் அப்படின்னா, குருநாதனுடைய சேவைக்கு முன்னாடி இந்த உடம்பு இருந்தா என்ன போனா என்ன,
அப்படின்றதுதான் அம்மாவுடைய உயர்ந்ததான பக்தி. சரியான குரு பக்தி இல்லையா? இந்த உடம்பு குருநாதனுக்கானது. இந்த குருநாதனுடைய சேவையில கை கால் இருந்தா என்ன, இந்த உடம்பு இருந்தா என்ன? இதுல ரெண்டு விஷயம். அம்மா பாபா தான் இந்த உடல் இல்ல, தானே பரபிரம்மன்ற பாவத்துல இருக்கக்கூடிய பகவான். அதே நிலையில ராதாகிருஷ்ணமயமா தான் இந்த உடல் இல்ல, தனக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் தான் பாபான்கிறத உணர்ந்து கொண்டு அறிந்து கொண்டு அத்வைத பாவத்துல பாபாவோடு என்றைக்கோ கலந்தாச்சு. அது கலந்து கொண்டு ஏதும் அறியாத ஒரு பெண் பாவை போல அம்மா ஷிரடியில வாழ்ந்திருக்காங்க. அவ்வளவு ரகசியங்கள் அவ்வளவு யாருக்கும் தெரியாது. அப்படி அதை பிரிச்சுட்டு ஓன அலற அம்மா. அந்த நேரத்துல அம்மாவுக்கு வந்த வலி ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் காலப்போக்குல அந்த இது சரியாயிட்டு 1914 நடந்த விஷயம் இது. எதையுமே குருநாதனுக்கு இப்ப நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். பாபா கோயில நம்மளே சேவைக்கு போறோம், லைட்டா பிளேடு போட்டுன்னு வைங்களேன், நம்ம என்ன பண்ணுவோம்னா வாங்க வாங்க ஆஸ்பத்திரிக்கு ஓடுவோம் நம்ம ஓடிடுவோம். நம்மளுடைய சுபாவம் அப்படி. நம்ம கட்டிட்டு இருக்கான யாரும் விடவும் மாட்டாங்க, வாங்க முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போய் இழுத்துட்டு போடுவாங்க. ஆனா அன்றைய காலகட்டத்துல எதையுமே கேர் பண்ணாம தன்னோட உடம்புல என்ன அடிபட்டாலும் முள்ளு குத்துனாலும் காயப்பட்டாலும் என்ன ஆனாலும் பரவாயில்ல, குருநாதனுடைய சேவையில முடிச்சுட்டு தான் நான் வருவேன் அப்படின்ற ஒரு உறுதியான பக்தி, திடமான பக்தி அப்படின்றது கிடைக்காது. அதனாலதான் தீட்சித், காகா சாஹிப் தீட்சித் ராதாகிருஷ்ணமாயி அம்மாவுக்கு ஒரு பட்டம் கொடுத்தார். அப்படியா? என்னப்பா பட்டம்னா, சாய்நாதருடைய பக்திக்கு இவள் ஆச்சாரியாள். ஆச்சாரியாள்ங்கிறது உயர்ந்ததான பட்டம். அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோமான்னு நமக்கு தெரியாது. அவ்வளவு உயர்ந்ததான பட்டத்தை காகா சாஹிப் தீட்சித், எவ்வளவு உயர்ந்ததான ரத்னம். அந்த ரத்னம் ராதாகிருஷ்ணமய அம்மாவுக்கு பாபாவோட பக்திக்கே ஒரு குருவாகவும் ஒரு ஆச்சாரியலாகவும் ஒரு வழிகாட்டியும் இருக்கக்கூடியவள் தான் இந்த ராதாகிருஷ்ணமாயி அம்மையார் அப்படின்றத தீட்சித் அவர்களே சுட்டி காட்டியிருக்கார். அப்படின்னா அம்மாவுடைய பக்திக்கு என்ன சொல்ல முடியும்? அம்மாவோட பக்திக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணணும். ஏன் அப்படின்னா அம்மாவும் நமக்கு ஒரு குரு தான். பாபாவோட பக்திக்கு அன்றைய காலகட்டத்துல, பாபா வாழ்ற காலகட்டத்துல பாபா முன்னாடி எப்படி நிக்கணும், பாபா கிட்ட எப்படி பேசணும், பாபா கிட்ட எப்படிலாம் தொண்டு புரியணுங்கிறதுக்கு அம்மா ஒரு உயர்ந்ததான வழிகாட்டி. ஷிரடிக்கு வரக்கூடிய பெரிய பெரிய பணக்காரங்க, பெரிய பெரிய ஏழைகளா இருக்கட்டும், பணக்காரங்க எல்லாரையுமே அரவணைச்சு பாபாக்கு எல்லாம் தொண்டு புரியும்படியா அம்மா வழிகாட்டி எத்தனையோ விஷயங்களை அம்மா பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் சொல்லி மாலாது. புரியுதுங்களா? சொல்லி மாலாது அம்மாவுடைய காரியங்கள், அம்மாவுடைய விசேஷங்கள். ஏன்னா அதோ ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட காட்டியிருந்தேன் இந்த புக்கு ராதாகிருஷ்ணமாயி. இந்த நூல் அடியேன் தான் எழுதியிருக்கேன், அதிதேவதை ராதாகிருஷ்ணமாயி. இதுக்கு இந்த நூலோட ஹெட்டிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, சாயிநாத சமஸ்தானத்தின் அதிதேவதை ராதாகிருஷ்ணமாயி. பாபாவுடைய சமஸ்தானத்துக்கு அதிதேவதையா இருந்தவள் தான் அம்மா ராதாகிருஷ்ணமாயி. அந்த அன்னையை பத்தின நூல் தான் இது. இந்த நூல்ல தான் ஏகப்பட்ட விஷயங்களை சுவாமி அடியனுக்கு தந்தார். அடியன் பூர்ணமா இந்த நூல் ஒரு 400 பக்கம் கொண்ட ஒரு நூலா இருக்கு. இதுல ஷிரடி ஆரம்ப காலத்துல எப்படி இருந்தது, பிற்காலத்துல எப்படி மாறினது, இப்ப எப்படி இருக்குங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த நூல்ல இருக்கு. இந்த நூலை பார்த்துதான் அடியேனும் சொல்றேன். ஒவ்வொரு விஷயங்களும் இந்த நூல்ல இருக்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம். நரசிம்ம சுவாமிகளா இருக்கட்டும், ராதாகிருஷ்ண சுவாமிகளா இருக்கட்டும், உபாசினி மகாராஜா இருக்கட்டும், சிவனேசன் சுவாமிகளா இருக்கட்டும், இந்த மகான்களுடைய விஷயங்கள் எல்லாமே இந்த நூல்ல அடக்கம். அந்த மகான்களுக்கும் நம்ம குரு பூர்ணிமா விழா தினமாவும் நன்றி செலுத்துவோம். ஏன்னா இன்னைக்கு இந்த உலகத்துல பாபாவுடைய பக்தி மார்க்கம் இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கு அப்படின்னா இதற்கு அடிக்கோலிட்ட ராதாகிருஷ்ணமயம்மா, நரசிம்ம சுவாமிகள், ராதாகிருஷ்ண சுவாமிகள், உபாசினி மகாராஜ், இன்னும் ஏகப்பட்ட மகான்கள், அத்தனை பேருக்கும் நம்ம நமஸ்காரம் பண்ணுவோம். இந்த அடியார்களுக்கெல்லாம் நாம் நமஸ்காரம் பண்ணோம் அப்படின்னா பாபாவும் நமக்கு அந்த அனுகிரகத்தை கொடுப்பார். அவர்களுக்கு என்ன பக்தி இருந்ததோ அதே பக்தியை நமக்கும் அருள் செய்வார் என்ற நம்பிக்கையோட இந்த குரு பூர்ணிமா விழாவில் எதையும் தியாகம் செய்து கொண்டு குருநாதனுக்கு அரும்பாடுபட்டு சேவை செய்யலாம் அப்படின்றத அம்மா நிரூபிச்சிருக்காங்க. அது போல நம்மளும் அம்மாவை பார்த்து சேவை புரிவோம் குருநாதருடைய பரம கருணையினால. ஓம் சாய்ராம்.